ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 1.4 10th மேக்ஸில் 7வது சம். என்ன கேட்டிருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருபுற சார்புனா என்னதுன்னா, நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னெல்லாம், ஒன்றுக்கொன்றா இருக்கணும், மேல் சார்பாக இருக்கணும். இப்படி ரெண்டுமே இருந்தால் தான் அதை வந்து இருபுற சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது வந்து இருபுற சார்பு கிடையாது. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆர்லேருந்து ஆறுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஆர்னா என்னது, -2 -1, அதே மாதிரி 1/2 0 -1/2 இந்த மாதிரி தலைகீழ் எண் 1 2 3 இந்த மாதிரி எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும், -2 -1, இதுக்கு முன்னாடியும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு பின்னாடியும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். சரியா? 1/2 1 2 3 அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், என்னது -2 -1, அடுத்து 0 1/2, அடுத்து 1 2 3 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். சரியா? இது 6, இது 6. சரியா? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதிடுங்க. என்ன வரும், 0 இந்த இதில் இருக்குது அப்படி தானே. அப்போ பிரதிட்டம்னா என்ன வரும், எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது, 2 × 0 0 தான் வரும். 0 + 1 1. சரியா? அப்போது 0 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 1 வருது. அடுத்து எஃப் ஆஃப் -1 போடுங்க. -1 போடுங்க, என்ன வரும், 2 × -1 + 1. அப்போ -2 + 1ன்னு வரும். அப்போ -1. சரியா? எஃப் ஆஃப் -1 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது, -1. சரியா? அதே மாதிரி 1/2 போட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் 1/2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 × 1/2 + 1. 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 + 1ன்னு வரும், 2. 1/2 போட்டால் 2 வருது. அதே மாதிரி -1/2 போட்டு பாருங்கள், என்ன வரும், 2 × -1/2 + 1. 2 2 கேன்சல் ஆகிட்டு -1 + 1 = 0ன்னு வரும். -2னா 0 வருது. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 போட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் 1 = என்ன வரும், 2 × 1 + 1. அப்போது என்னது, 3 வரும். அப்படி தானே? அப்போது 1 போட்டால் 3 வருது. கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு உறுப்பு இருக்குது. அப்படி தானே? எல்லா எலமெண்ட்ஸுமே உறுப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் உள்ள எல்லா நம்பருமே நம்மளுக்கு வந்துடும். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக போட 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 நம்மளுக்கு இந்த இதில் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு 300 வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா உறுப்புகளுக்குமே நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு நிழல் உரு வந்துடும். சரிங்களா? நம்ம இன்னும் நிறைய போட 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 வந்துடும். சரியா? அப்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பும் இருக்கும், மேல் சார்பும் இருக்கும். சரியா? அதைத்தான் சொல்கிறோம். அப்போது எஃப்பில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், எல்லா உறுப்பும், சரியா, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு என்னது இருக்குது, உறுப்புக்கும் வெவ்வேறு நிழலுரு இருக்குது. அப்படி தானே? வெவ்வேறு நிழலுரு உள்ளது. அப்போது வெவ்வேறு நிழலுரு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு என்னது அது, எனவே இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். சரியா? ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு என்னது, ஒவ்வொரு துணை சார்பகம்னா என்னது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் துணை சார்பகத்தில் உள்ள உறுப்புகளுக்கு முன்னூறு உள்ளது. 300 இருக்குது. அப்படி தானே? நம்ம கண்டுபிடிக்க நம்மளுக்கு 300 வந்துட்டே இருக்கும். சரியா? எல்லா நம்பருக்குமே நம்மளுக்கு ஒரு 300 கிடச்சிரும். சரியா? அதாவது 300னா இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 300. சரியா? இந்த 3ஓட 300ன்னு கேட்டோம்னா 1. அதே மாதிரி 2ஓட 300ன்னு கேட்டோம்னா 1/2. அதே மாதிரி. சரியா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு 300 உள்ளது. எனவே இது வந்து என்னது, மேல் சார்பு ஆகும்.
சரியா? நம்மளுக்கு அப்போது மேல் சார்பும் வந்துருச்சு, ஒன்றுக்கொன்றான சார்பும் வந்துருச்சு. அப்படி ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது, அது வந்து இருபுற சார்பு. எனவே இது இருபுற சார்பு ஆகும். சரியா? ரெண்டுமே வந்துருச்சுன்னா அது என்னது, இருபுற சார்பு ஆகும். இதே மாதிரி நீங்கள் எந்த எலமெண்ட்டுக்குனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். 0, 1, 2, 3 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? பாருங்கள், ரெண்டாவதும் அதே மாதிரி தான், R to R. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = 3 - 4 x² கொடுத்துட்டாங்க. x² கொடுத்துட்டாங்கனாலே அது நம்மளுக்கு இருபுற சார்பு வராது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லி காமிக்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு x = 1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? x = 1ன்னு எடுத்திங்கன்னா f(1) என்ன வரும், 3 - 4 × 1² வரும். அப்படி தானே? அப்போ 3 - 4 = என்ன வரும், -1. அதே மாதிரி x = -1ன்னு எடுங்க. f(-1), அதாவது x இருக்க இடத்துல 1 போட்டிருக்கேன், இங்கே x இருக்க இடத்துல -1 போட போகிறோம். -1 தான் ஹோல் ஸ்கொயர், என்னது +1 தான். அப்படி தானே? அப்போ 3 - 4 × 1, அப்போ 3 - 4 = 1 -1. சரியா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்படி தானே? R to R தான் கொடுத்துருக்காங்க. இங்கே -1, 2, அடுத்து -2, இந்த மாதிரி 0, 1, 2 இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எப்படி இருக்கும், 0, -1, 2 அடுத்து இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 1, 2 அப்படி இங்கே போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், 1க்கு என்ன வருது, இந்த 1க்கு -1 வருது. அதே மாதிரி -1க்கும் என்ன தான் வருது, 1 தான் வருது, -1 தான். பாருங்கள், இது ரெண்டுக்குமே ஒரே நிழலுரு இருக்குது. அப்படி தானே? ஒரே நிழலுரு வந்துட்டாலே நம்மளுக்கு என்னது, ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. அப்படி தானே? அப்போது எஃப்பில் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 எடுத்துருக்கோமா, இது 2 எழுதிக்கோங்க. 1, -1 என்ற சார்பகத்திற்கு, என்ற சார்பக உறுப்பிற்கு ஒரே நிழலுரு அப்படி தானே? வெவ்வேறு நிழலுரு இல்லை, ஒரே நிழலுரு -1 உள்ளது. -1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். எனவே இது வந்து என்னது, ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. ஒன்றுக்கொன்று இல்லைனாலே, ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லைனாலே என்னது, நம்மளுக்கு இரு சார்பு கிடையாது. அப்படி தானே? அப்போது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை, எனவே இது இரு சார்பு கிடையாது. சரியா? எனவே இது இருபுற சார்பு கிடையாது, இருபுற சார்பு கிடையாது. இந்த சம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். கணிதம் கைடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.